السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவ மன்னிப்பும் தேடுகின்றோம். எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவனை வழிகெடுப்போன் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிதவரச் செய்து விட்டானோ அவனுக்கு நேரான வழியினை காட்டுவோன் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லீம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள். எந்த இறைவனை முன்னிறுத்தி கேட்கின்றீர்களோ அந்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். பேரன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலத்தினுடைய இந்த வார அமர்விலே ஜனவரி 28க்கு பின் என்ற தலைப்பு இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 10 மாத கால கடுமையான உழைப்பிற்கு பிறகு கடந்த ஜனவரி 28ஆம் நாள் தமிழகத்தினுடைய 4 முக்கிய நகரங்களிலும் அதுபோல புதுச்சேரியிலே, பாண்டிச்சேரி, காரைக்காலிலும், தமிழகத்திற்கு வெளியே மும்பையிலும் கூட முஸ்லீம்களுக்கு தமிழகத்திலே தமிழக மாநில அரசினுடைய கல்வி வேலைவாய்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த கோரியும், அதுபோலவே மத்திய அரசு கல்வி வேலைவாய்ப்பிலே முஸ்லீம்களுக்கு 10% தனி இடஒதுக்கீடு கோரியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. இதில் வழக்கமாக இந்த ஜமாத் போராட்டத்திற்கு அழைத்தால் கலந்து கொள்வது போலவே ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஏன் முதியவர்களும் கூட இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து மீடியாக்களும் வழக்கமாக சொல்வது போல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள் என்று அவர்களுடைய பாஷையிலே இந்த செய்தியை மக்களுக்கும் சொன்னார்கள். இந்த போராட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நாம் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் வழக்கமாக இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பும் சரி, போராட்டம் முடிந்த பிறகும் சரி, வழக்கமாக இடஒதுக்கீடு கேட்டு நம்ம எப்போ போராட்டம் பண்ணாலும் சரி, இது ஒரு அரசியல் ட்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் பரவலாகவே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இது அரசியல் ட்ரெண்டா இல்லையாங்கிறத எப்போ புரிய முடியும் என்று சொன்னால், இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது, அதுக்கு முன்னாலே இதை செஞ்சோம்னா தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு பொருத்தமாக இருக்கும். இந்த இடஒதுக்கீடு போராட்டம் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், குறிப்பாக இந்த தௌஹீது கொள்கையை பேசக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய கையில் எடுத்து ஏறத்தாழ 15 ஆண்டுகளை தாண்டுகிறது. ஒரு கால 1999 முதலில் சென்னையில் வாழ்வுரிமை மாநாடு என்ற மாநாட்டை ஏற்பாடு செய்து இதை நடத்திய போதும் நடத்தினவங்க மேலே அந்த மாநாட்டையெல்லாம் அது மாதிரி 2004 மார்ச் 21 அன்று தஞ்சையிலே நடந்த இடஒதுக்கீடு கேட்டு பேரணி ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் இப்போ யாரெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் நடத்தினோம் அப்படின்ட்டு. உண்மையான நிலை என்ன சொன்னால், இங்கே யுஏலையும் கூட இந்த வாழ்வுரிமை மாநாட்டுக்கு, அதை தொடர்ந்து உள்ள தஞ்சை பேரணிக்கெல்லாம் இங்கு இருப்பவர்கள் தௌஹீத்வாதிகள் எல்லாம் உழைத்த போது யாரெல்லாம் அதற்கு இடையூறு செய்தார்களோ, இதற்கு பணம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்களோ, இதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறங்க, ஏமாற்று பேர் வழிகள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று அவர்களை இந்த பேரணிக்கு போராட்டத்துக்குலாம் உரிமை கொண்டாட வச்சுட்டான். யாரெல்லாம் அங்கே அப்போ கச்சை கட்டிக்கிட்டு எதிர்த்தாங்களோ அவங்க தான் இப்போ அந்த படத்தை வச்சிருக்காங்க, அவங்க தான் அந்த இயக்கத்தில் போயிருக்கிறாங்க. நம்மெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்ததற்கு பிறகு
போனவர்கள் அன்று இந்த போராட்டங்களை எல்லாம் எதிர்த்தவர்கள். அந்த காரணத்தினால தான் நாம் நடத்திய தௌஹீத்வாதிகள் நடத்திய போராட்டம் என்று அந்த போராட்டங்களை எல்லாம் நாம் சொல்கிறோம். அப்போ இந்த போராட்டங்களை தொடர்ந்தது போல 2006 வருஷத்தில் கும்பகோணத்தில் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஏராளமான முஸ்லீம்கள் கலந்து கொண்ட ஒரு போராட்டத்தை நடத்தி அதற்கு பின்னால் திமுக அரசு 3.5% இடஒதுக்கீட்டை அளித்தது. அதைத் தொடர்ந்து நடந்த சிறை நிரப்பும் போராட்டம் எல்லா மாவட்ட தலைநகரங்களையும், அது மாதிரி 8 மத்திய சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய மண்டலங்களில் நடந்த சிறை நிரப்பும் போராட்டம், இவைகளுக்கெல்லாம் பிறகு 3.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. இப்போ இதையும் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு மத்திய அரசுடைய கல்வி வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு கேட்டு நடத்தப்பட்ட போராட்டம் சென்னை தீவுத்திடலில். உண்மையிலே தீவுத்திடல் அந்த மக்கள் கூட்டத்தில் சென்னை நகரமே தீவாக மாறிய ஒரு வரலாற்றை நாம் எல்லாம் மறந்திருக்க முடியாது. அதைத் தொடர்ந்து 2014 ஜனவரியில் இந்த போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். அப்போ இந்த போராட்டம் இடஒதுக்கீடு இப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டத்தோடு நின்றுடல. இதில் உண்மையான அக்கறை இருந்தால்தான் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாராட்டு விழாவெல்லாம் நடத்திட்டு முடிஞ்சிச்சு. நாம் இந்த 3.5% கொடுத்துருக்குறாங்களா, இது உண்மையிலே மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை எல்லாம் கவனித்து மக்களுக்கு போகவில்லை என்ற கோரிக்கைகளை எல்லாம் போகலைங்கிறத சுட்டி காட்டி ஆளும் வர்க்கத்தினருக்கு இந்த செய்தியை கொண்டு போகும்போது யாரெல்லாம் முட்டு கொடுத்தார்களோ, இல்லை அதெல்லாம் ரோஸ்டரு கோஸ்டரு பூஸ்டரு கோழின்லாம் முட்டு கொடுத்தாங்களோ, இப்போ அவங்கெல்லாம் இப்போ இடஒதுக்கீடுக்கு தாங்கள் தான் இடஒதுக்கீடு உழைத்தவர்கள் என்றெல்லாம். உழைப்பு இருக்கலாம், எல்லார் உழைப்பும் இருக்கு, நம்ம யார் உழைப்பையும் குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம்னு சில பேர் சொல்லிக்கிடுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம். அதனால் தம்பி கேட்டதுனால தான் இடஒதுக்கீடு கொடுத்தோன்னு அவர் யாரையாவது சொல்லுவார். இவங்கெல்லாம் இவ்வளவு சமுதாய மக்களே தெருவில் இறங்கி போராடி தான் கொடுத்தோன்னு சொல்ல மாட்டார். யாரோ ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள தம்பி கேட்டாராம், அவர் இடஒதுக்கீடு கொடுத்தாராம். அவர் அப்போ கொடுத்த உடனே அப்படி சொன்னார். அப்போ உண்மை என்னவென்று நமக்கு விளங்கும். இதற்கு பின்னால் இந்த இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த தொடர்ச்சியில் கரெக்டாக போகுதா, சீருடை பணியாளர்களுக்கு ஆள் எடுக்கிறோம்னு பேப்பரில் விளம்பரம் போடுவாங்க. விளம்பரத்தை எல்லாம் வாங்கி பார்த்து இதில் பிசிஎம்முக்கு முஸ்லீம்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் போடுவான், எத்தனை ஆள் கேட்டிருக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து அந்த விளம்பரம் ஒழுங்காக வரவில்லை என்று சொன்னால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நாடி ஏன் இப்படி குறைய வந்திருக்குங்கிறத கேட்டு அது ஒரு கட்டத்தில் கொடுத்தது அதிகாரிகள் சரியாக விநியோகம் பண்ணலை என்பதை எல்லாம் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கல நேரடியாக ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு இந்த இடஒதுக்கீடுக்காக இந்த ஜமாத்து தொடர்ச்சியான பாடுபட்டு வந்திருக்கிறது. ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இவங்க தேர்தல் நடக்கிற காலங்களில் எல்லாம் அரசியல் ட்ரெண்ட் மாதிரி இந்த காரியங்களை செய்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, இது உண்மை இல்லை என்பதனை நாம எல்லா நேரங்களையும் புரிஞ்சுக்கிறோன்னு. தேர்தல் நேரத்திலையும் போய் எதாவது கேட்டா தான் தருவான் அவன் அரசியல்வாதி. நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு அப்புறம் நமக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு போறவனுக்கு தான் இது கூட பொருந்தும். 2வது கட்டத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கிறோம், எனக்கு ஒரு 5 சீட்டை கொடு 4 சீட்டை கொடுன்னு கேட்கிறவனுக்கு தான் இந்த குற்றச்சாட்டும் பொருந்தும். நம்ம அதுக்கு போகல, சமுதாய மக்களுக்கு கேட்டு வாங்குறதுக்கு தேர்தலுக்கு முன்னால தான் போராடணும். அப்பதான் அவங்க ஆளுகிறவர்களுக்கு அந்த மொழியிலே சொன்னால்தான் புரியும் என்பதற்காக இது மாதிரி நேரங்களை தேர்வு செய்து போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. சரி, இப்போ இந்த போராட்டம் முடிந்து விட்டது. போராட்டம் முடிந்த கையோடு பரவலாக எல்லாரும் போராட்டத்துக்கு கலந்து கொண்டவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ கொஞ்சம் சுருங்கின கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புல சொன்னாலும் தமிழகத்தில் மட்டும் ஒரு 25 லட்சம் பேர் பரவலாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள், சின்ன கணக்கா பார்த்தா. அப்ப இவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் பரவலாக எல்லா மக்களுமே இந்த போராட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி பெரிய மக்கள் திரள் கூட்டங்கள் சேரும்போது வழக்கமா இந்த தௌஹீத் கொள்கையில் உள்ளவங்களை பார்த்து அவங்க ஊர்ல கூட இவர் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆளு, தௌஹீத் கொள்கையில் உள்ள ஆளுன்னு தெரிஞ்சிருச்சுண்டா ஆங்காங்கே அவங்கள பார்த்து கேள்வி வைப்பாங்க. என்ன கேள்வி வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, சரி இவ்வளவு மக்கள் வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, அடுத்தாப்புல நீங்க வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. அடுத்தாப்புல ஒரு சாரார் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, இவ்வளவு கூட்டம் இருக்கு உங்கள்கிட்ட, கூப்பிட்டா இவ்வளவு பேர் மக்கள் வர்றாங்களே, ஏண்டா அதிகாரிகள் எல்லாம் கூட வெளிப்படையா வேப்பனா சொல்ல மாட்டாங்க, நம்மள்ட்ட சொல்லிட்டு போவாங்க. சும்மா பெரிய மாநாடு பேரணிலாம் பில்டப் கொடுக்குறான், எவனுக்குமே இப்படி கூட்டம் கூட்டினதில்ல, லட்சக்கணக்கில் அவன் மீடியா வச்சுக்கிட்டு ஊதுவான், உங்கள்ட்ட அந்த வசதி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு சொல்ல முடியல, இதை பிரமாண்டப்படுத்தி காட்ட முடியல, அதனால இவ்வளவு மக்கள் யாருக்குமே வரல இப்படின்லாம் சொல்லும்போது சேர்த்து அவனே கேட்பான், ஏன் பாய் சின்ன சின்ன லெட்டர் பேர் வச்சிருக்கவங்களாம் தேர்தல் நினைக்கிறானா, நீங்க நின்றா என்ன அப்படின்னு கேட்பான். அவன் கேள்வி கேட்பான். இப்படி கேட்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த கேள்வியில தான் 2004 ஒரு குழு அவுட் ஆச்சு. எப்படி அப்படின்டா, அவங்க நாங்கள் இப்படி
அரசியல் கட்சி 2007 வருஷம் 8 வருஷம் தொடங்குறதுக்கு தான் கட்டம் கட்டமாக காய் நகர்த்தனம்லாம் வரலை. அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஜமாத்தா பணி செய்யணும், தாவா செய்யணும், மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கணும். அதன் மூலமாக இன்னும் சொல்ல போனால் இப்போ யாரெல்லாம் அரசியல் கட்சி வச்சுட்டு இருக்காங்களோ இவங்கெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடுலாம் என்ன அப்படின்னு கேட்டால், இனில் ஹுக்குமும் இல்லா அதிகாரம்லாம் அல்லாஹ்வுக்கு தான், அதனால ஓட்டுலாம் போடக்கூடாது, ஓட்டு போடுறது தாக்கூத்துன்னு சொன்னாங்க. ஓட்டு போடுறது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய சக்தி ஒன்று, அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாத மற்ற சக்திகளை மற்ற சட்டங்களை பின்பற்றுறது தாக்கூத். வேற இன்னப்புற சட்டம் மனுஷன் கையில் உண்டாக்குறது, வேற என்னென்னத்தையோ பின்பற்றுறது. அப்போ ஓட்டு போடுறதுனா தாக்கூத்து, நிராகரிப்பு, ஏறத்தாழ நிராகரிப்பு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குஃபுருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதிகாரம் ஏப்பா எப்படிப்பா அது என்ன அடிப்படையில் சொல்றீங்க சொன்னா, இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க, இனில் ஹுக்குமும் இல்லா அதிகாரங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு தான்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்துக்கிட்டு அதிகாரங்கள் எல்லாம் மக்களுக்கு. ஒரு 10 வருஷத்துக்குள்ள எப்படி அப்படியே அந்த ஸ்லோகன் மாறி போச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ அதிகாரங்கள் எல்லாம் மக்களுக்கு. இப்படி சொன்னாதான் ஒரு 50-100 பேர் முன்னால் உட்காந்து இப்படி கேட்குற ஆளுகளாக வருவாங்க. என்ன நினச்சிட்டு வர்றான், அதிகாரம் பூரா எனக்கு நினச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறான். வந்திருக்கிறவனுக்கு பூரா என்ன நினைப்பு அப்படின்னு கேட்டால், அதிகாரம் பூரா எனக்கு தான் இப்படி நினச்சிருந்து அவங்க உட்காந்துருக்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு இந்த அரசியல் ஓட்டம் மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2004 தஞ்சாவூரில் மிகப்பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த உடனே கேட்டாங்க, இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கையில் நீங்கள் தேர்தலில் நின்றா என்ன அப்படின்னு கேட்டது. இந்த போக்கு மாறுவதற்கு டர்னிங் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது, இங்கே தான் திசை திரும்பினாங்க. அப்போ திசை திரும்பிய இடத்துல நாம் வரும்போதெல்லாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். இப்போ இது வந்து இதெல்லாம் ஒரு திசை திருப்பக்கூடிய தருணம். இந்த தருணம் வந்து யோசிக்க வைக்க, நம்மளும் கேட்போம், திருப்பி கேட்போம், நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கையில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, நம்ம நின்றா என்ன, இன்னும் புது புது கட்சியெல்லாம் வரும், முஸ்லீம் கட்சியெல்லாம் தேர்தல் நெருங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி லீக்கும் கழகமும் முஸ்லீம்களில் இவ்வளவு கட்சிகளும் வந்திருக்கு. ஒருத்தன் போய் என்ன செய்வான், அவனுக்கு தொழில 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற ஒரு தேர்தலில், அந்த தேர்தலில் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சியில் எங்கள் கட்சி உங்களுக்கு ஆதரவுன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுப்பான், வாங்கிட்டு போவான். இது இப்படிலாம் கட்சிகள் வந்து நிறைய இருக்கு, நிறைய லெட்டர் பேர் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படிலாம் செய்யும்போது நீங்கள் நின்றா என்ன என்று கேள்வி வைப்பாங்க. இது வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டு யாருக்கு இல்லை, ஏன்னா அந்த சப்போர்ட் விஷயத்தை பொறுத்தவரை இப்போவே தொடங்கிருச்சு. எப்படி தொடங்கிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில தலைவர் அவர்கள் வந்து சென்னையில் உரை நிகழ்த்தும் போது அவங்களுடைய உரையில் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆள்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், நீங்கள் சட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சிந்தாமல் செதறாமல் எங்கள் எல்லார் ஓட்டையும் உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் சட்டம் போடலை அப்படின்னு அடுத்தாப்புல ஆரம்பிக்கிறாங்க. இதை விட்டுவிட்டாங்க. போடுவோங்கிறத மட்டும் தனியாக கட்டிங்காக எடுத்து அதிமுக ஆதரவுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இதுலாம் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சி. சோசியல் மீடியாவிலாம் பரப்புறாங்க, அதை மட்டும் ஒரு கட்டிங் எடுத்து அதை அப்படி மக்களுக்கு பரப்பி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல என்ன கேள்வி வைப்பாங்க அப்படின்னு கேட்டால், அதிமுகவுக்கு பக்கம் இப்போ எங்களுக்கு பயம், இடஒதுக்கீடு கொடுத்து அங்கே போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நம்மெல்லாம் போய் இங்கே இந்த பகுதியில் ஆல்ரெடி சேர்ந்துட்ட காரணத்தினால இப்போ அங்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் நிறையா ஓட்டுக்கிட்டு கொடுத்துருன்னு சொன்னால் எல்லாம் பிரிஞ்சிருமோங்கிற ஒரு வகையான வடவடப்பு வந்துட்ட காரணத்தினால போயிட்டா. அப்போ ஏன் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, மோடியை பயங்கரமாக க்ளோஸாக ஆதரிக்கிற பொம்பளை, அவர் தேர்தல் முடிஞ்ச உடனே மோடிக்கு பிரதமர் ஆகிறதுக்கு வந்து ஆதரவு சப்போர்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவரை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அவரை இங்கேயும் அழைச்சாங்க, பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு முறை வாஜ்பாய் இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் வச்சு தான் சொல்கிறாங்க. இதே வேலையை கருணாநிதி ஏற்கனவே செஞ்சுருக்கிறார். வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அந்த அரசாங்கத்தில் திமுக வந்து கூட்டணி இருந்திருக்குது, அதில் மந்திரிகள் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க, வகிச்சிருக்கிறாங்க. அப்போ இவரும் இதெல்லாம் இந்த இப்போ உள்ள கூட்டணி இருக்கு, தேர்தலுக்கு முந்தின கூட்டணியை வச்சு பிந்தின கூட்டணியை கணிக்க முடியாது. பிந்தால இப்போ ஒரு 190 சீட்டு பிஜேபி கிடைச்சி, மற்ற எல்லாரும் தான் இருக்கு. அவங்க தான் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிளான கட்சி மாதிரி வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டு இருந்துச்சுட்டா அங்கே போய் சேர்ந்தா என்ன செய்வீங்க? அதை நீ கட்டுப்படுத்த முடியுமா? அப்போ என்ன சொல்லுவாங்கடா, நாங்கள் தேர்தலுக்கு முந்தின கூட்டணி தான், எங்களுக்கு அதையெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்கள் இங்கே சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி வாசிப்பாங்க. அப்போ இது எதற்காக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், தங்களுடைய அரசியல் அடைவுகள் நோக்கம் அப்படிங்கிறதுனால தான் பேசப்படுகிறது. இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது மாதிரி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இது மாதிரி களமிறங்கி போராடுறது, கோரிக்கைகளை முன்வைத்து கேட்பதெல்லாம்
இந்தியா மாதிரி உள்ள நாட்டில் நம்ம நடத்துகிற மாதிரி உள்ள இயக்க பணிகளிலே, இயக்க செயல்பாடுகளிலே டெம்பரவரி செயல்பாடுகள் தான் இது. எந்த ஒரு இயக்கம் நடத்தினாலும், எந்த ஒரு அமைப்பு நடத்தினாலும் அவங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு திட்டம், இலக்கு ஒன்று இருக்கணும். அதான் ஒரு தனி மனுஷனுக்கு இருக்கணும். அது மாதிரி ஒரு இயக்கத்துக்கு ஒரு இலக்கு இருக்கணும். இலக்கில் இதான் நம்ம இலக்கா, அப்பப்போ போராட்டம் பண்ணுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அப்போ இந்த பிரச்சனைகளை முன்வைத்து போராடுவது, கோரிக்கை வைப்பது, இதுதான் நம்ம இலக்கா தௌஹீத் ஜமாத்துக்கு கேட்டால் இது இலக்கு இல்லை. இது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். என்ன டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்டா, இப்போ அடிக்கடி பேசுகிறாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்டா, பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் விங்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதில் இருந்த நரேந்திர மோடிங்கிற ஒரு ஆளை கட்டங்கட்டமாக ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. குஜராத்தை ஆளும்போது அவர் தான் இந்த சங்கு பரிவாரங்களுடைய சிந்தனையை அப்படி வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மசாக்கர், ஒரு ஒட்டுமொத்த கொலை களத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு காரியம் இந்தியா முழுக்க நடத்துவதற்கான ஒரு வெள்ளோட்டம் தான் இது. இந்த இப்போ இவரை கொண்டு வந்து இந்தியா பூரா அப்படி நடத்த போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் மக்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. இது இதுக்கு முன்னால் 2002 நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இவருடைய பயம் ஏறத்தாழ நியாயமானது. இப்போ இப்படி வந்தா இந்தியா பூரா இப்படி சோதனை செஞ்சு பார்க்க முடியாதா? இன்னும் சொல்ல போனால் வந்து அதற்கான ரெடி நிலையில் அவங்களுடைய பேச்சு, செயல்பாடு, பழக்க நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அப்போ இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இயற்கையாக தோன்றும் போதே இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இதை சேர்ந்த மாதிரியே இதுதான் நம்மளுடைய இலக்கு, இப்போ ஒரு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம்ங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இது 5 வருஷத்து மேட்ரு வந்தால் கூட என்ன அப்படின்டா, இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை கவனித்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 5 வருஷத்தில் மக்களுடைய உள்ளங்கள்லாம் மனசெல்லாம் மாறிப்போம். அந்த ட்ரெண்டு மாறி 5 வருஷத்துக்கு பிறகு வேற யாராவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட வந்து ஆட்சியை பிடிக்க வருவாங்க. அப்போ 5 வருஷத்து விஷயம், 5 வருஷத்துக்கு மேட்டுக்கு நம்ம இவ்வளவு பதறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே. போக பரந்த இந்தியாவில், பரந்த நாட்டில் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இல்லை. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால பரவலாக எல்லா இளங்களிலுமே முஸ்லீம்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்கிறது, ஒரு தெளிவு இருக்கு. பழைய சூழ்நிலை வந்து இல்லை. அப்ப அதை நினைத்து பயப்படணும், அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அந்த ஏற்பாடுகள் என்ன, நிரந்தரமாக நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இதை இப்போ புரிஞ்சுக்கிற வேண்டிய ஜனவரி 28க்கு பிறகு பின் அப்படின்னு சொன்னா, ஜனவரி 28 இப்படி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்பப்போ செய்வோம், வரும், போகும். அதை தொடர்ந்து மற்றவர்கள் இருக்கக்கூடிய திசையில தேர்தல் அரசியல் நிற்க போறோம் அல்லது சப்போர்ட்டோட போயிரும், இதுக்கு தான் இந்த இயக்கம் கட்சி இப்படிங்கிற அளவில் நம்முடைய மூளையும் மட்டுப்பற்றக்கூடாது. இதுதான் செய்தி. அப்ப நம்முடைய மூளை, நம்முடைய நிரந்தர இலக்கு ஒன்று வேற இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி செயல் திட்டங்களை எல்லாம் தற்கால செயல் திட்டங்களாகவும் அழைப்பு பணியை நிரந்தர செயல் திட்டமாகவும் வைத்திருக்கிறது. தாவா பண்றது அந்த ஜமாத்தினுடைய வேலை, நோக்கம், குறிக்கோள். இதிலே தான் இந்த சமுதாயத்திற்கு முழு சுதந்திரம், பூரண சுதந்திரம் கிடைக்கும் என்ற கொள்கையில் தான் ஜமாத் இருக்கு. அப்ப இதை நாம எல்லாரும் உள்வாங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, வரலாற்றிலே தெளிவான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எந்த ஊரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அவங்கள தூதராக நியமிச்சு மக்கள்கிட்ட போய் செய்தி சொன்னானோ அந்த ஊரினுடைய சூழ்நிலையை ஏசனோனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிலைமை வரவே இல்லைன்னு சொல்லலாம். அதை ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கூட சொல்லலாம். அப்போ அவங்களை என்ன செஞ்சாங்க, இதை சொன்னதற்காக எல்லாரையும் கூண்டோடு கருவறுக்க திட்டம் திட்டினார்கள். கொலை செய்து விட்டு வருபவர்களுக்கு பரிசு இருக்கிறதுன்னு சொன்னாங்க, பரிசையும் அறிவித்தார்கள். இந்த சூழ்நிலை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும், யார் கொல்ல நினைச்சானோ அவனையும், அவ்வளவு விளங்காத மக்களையும் புரியாதவர்களையும் இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் அழைத்தார்கள். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செய்தி. இதை செய்ததனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக வெகு காலத்திலே, மிக அருகிலே அந்த மண்ணுக்கு அவர்களை பெரிய அதிபதியாகவே ஆக்கினான். அப்ப ஒரு பயம், அச்ச சூழ்நிலை என்பது மாறுவதற்கு, நிரந்தரமாக மாறுவதற்கு எந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற யாராக இருந்தாலும் அவங்களுடைய நீண்ட கால செயல் திட்டமாக, பெரிய செயல் திட்டமாக, அவங்க முழு மூச்சாக செய்யக்கூடிய வேலையாக, முழு நேர வேலையாக இருக்க வேண்டிய தாவாதான். இந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பரவலாகவே இந்த மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இல்ல தேர்தல் நெருக்கத்திலேயே யாராவது கேள்வி கேட்கிறாங்கல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட், நீங்க நின்றா என்ன அப்படின்னு சொல்லும் போது அந்த திசையில் நாம் இழுத்து செல்லப்படுவதற்கு வசதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவலாக இந்த தாவா பண்றோம் தான் எல்லாரும் வர்றாங்க, பண்ணி பார்க்குறாங்க, தொடங்குறாங்க, ஒரு 2 பேருக்கு சொல்றாங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, அதுக்கு 2 முஸ்லீம் இல்லாதவங்களை கூட்டு வர்றாங்க, முஸ்லீம்களில் இஸ்லாத்தை சரியா விளங்காதவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு 6 மாதம் செய்கிறாங்க, 1 வருஷம் செய்கிறாங்க.
நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், யார் வர்றதுன்னு போயிடுறாங்க. நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், யார் இதை கேட்டு வர்றது, யார் ஒருங்கிணைறது அப்படின்ட்டு அதோட அவங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இதுதான் இந்த தொய்வுக்கு அவங்க வேற வேற வழிகளை தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம சொல்றோம் எங்க யார் வந்தா யார் கேட்கிறா, எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நம்ம சொல்லி நேரடியாக நம்ம பார்வையில் தான் வரணுமா அப்படின்டா, இந்த தௌஹீத் ஏகத்துவ பிரச்சாரம் என்பது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் என்னட்டு யோசனை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறங்க, சில கண்ணுக்கு தெரியாத மாற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். 1980 தௌஹீத்வாதிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 80 தௌஹீத்வாதிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 1980 அன்னைக்கெல்லாம் சொல்ல முடியாது, விரல் ஊட்டி என்ற அங்கங்க ஒவ்வொரு ஆள் 2 ஆளா இருந்த 85 எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 90 எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாயிலாகவே பான் இந்தியா மூவ்மெண்ட், இந்தியா மூரா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்த்திருக்கிறானா இல்லையா? இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இதுல என்ன அப்படின்னா, கூட்டு பணி செய்யும் போது, கூட்டாக உழைக்கும் போது நம்ம வேலைக்கு கிடைச்ச மாதிரி உள்ள ஊதியம் பிரயோஜனம் கிடைச்ச மாதிரி வெளிப்படையா தெரியாது. ஆனா இதை நோக்கி, இந்த கொள்கையை நோக்கி, இந்த இயக்கத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையாக குவிந்து கொண்டிருப்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இதன்பால் இன்னும் உழைத்தோம் என்று சொன்னால், இதன்பால் இன்னும் பாடுபட்டோம் என்று சொன்னால் பெரிய தூரம்லாம் ஒண்ணு இருக்காது. அல்லாஹ் நான்னா ஒரு இதுல நம்ம லிமிட் போட்டு கூட போடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால சில இளைஞர்கள் எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருவாங்க, 2020 இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது, இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது, இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ மறுபடியும் ஓட்டு வாங்கி ஆட்சியை கொண்டு வரலாம்னு போயிட்டாங்க. எங்கே திரும்பி போயிட்டாங்கன்னு சொன்னால், ஓட்டு போடுங்க எங்களுக்கு, போடுங்கம்மான்னு போயிடுவாங்க கொஞ்ச நாளில். அப்போ அந்த பாதைக்கு போயிட்டாங்க. நம்ம எப்போவுமே அங்கே போகலை. ஆனால் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தோராயமாக 8 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. 2014 எலெக்ஷனா, இன்ஷா அல்லாஹ் 2021 அடுத்த எலெக்ஷன் எப்போ? 2019 வரும். 19 அடுத்த எலெக்ஷன் வரையில தமிழ்நாட்டில் முஸ்லீம்களே 4 கோடி பேர் இருந்தா, முஸ்லீம்களே தமிழ்நாட்டில் ஒரு 4 கோடி பேர் இருந்தா ஏன் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? நீண்ட கால திட்டத்தில் சரி, இதை விடுங்க, 2019 விடுங்க, 23 2027 இப்படி ஒரு கணக்கு போட்டு அதுக்குள்ள ஒரு 4 கோடி ஏன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இல்லாத மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி சொல்லி பாருங்க. செய்திகளை எல்லாம் கேட்டது பிறகு அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த செய்திலாம் இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியலையே, இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சே, இவ்வளவு செய்தி இருக்கா, குர்ஆன்ல இப்படித்தான் இருக்குமா, இது என்னமோ ஒரு தொடக்கூடாத ரொம்ப மோசமான ஒரு புத்தகம் மாதிரிலாம் எங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் ஏன் நீங்க முந்தி சொல்லலைன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு திறந்த மனம் உள்ள மக்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்து நல்ல மக்கள். பல இடங்கள்ல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்கையில நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற சமுதாய மக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மனதுடைய, ரொம்ப திறந்த மனதுடையவர்கள். கொஞ்சம் பேர் அப்படி காரணமுறையாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. நிறைய பேர் முயற்சி தான் நம்ம பண்ணலை, எந்த காரியமே செய்யாம அப்படி இருந்துட்டு அவங்க தான் தாவாண்டா அவ்வளவு நாள் பண்றாங்க, இவங்க தான் பண்றாங்க, அதுல என்ன மாற்றம் வந்துச்சு, என்ன நிகழ்ந்துச்சுன்னு இந்த மாதிரி அவர்களுடைய எண்ண ஓட்டம் சிந்தனை இருக்கிற காரணத்தினால ஒரு கட்டத்தில் முடங்கி வேறு வேறு வழிகளை தேர்தலில் நிற்கிறது, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்ந்துடுறது. ஏன்னா தௌஹீது இங்க நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம், செய்தியை எடுத்து சொல்ல போறோம், தாவா பண்ண போறோம்னு வந்தவங்க திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் மாதிரி உள்ள அரசியல் கட்சியிலாம் இருக்கிறாங்க. இப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது அவங்களுக்கு தீர்வளிக்கும் என்று கொஞ்ச நாள்ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிறத பார்க்கிறோம். இதுல நாம தூய்வடையாம இறுதி வரைக்கும் உறுதியோடு நிற்க வேண்டும். உறுதி இதுல இருந்தா தான் அடுத்து இதுதான் நிரந்தரமா நமக்கு இது மாதிரி உள்ள பயங்களிலிருந்து, அச்சத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தரும். அப்ப இந்த துணிந்து போற நிலை இடையில கொஞ்சம் ஒண்ணு நடக்கலையோ அப்படின்னு நினைக்கிறது நமக்கு மட்டும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தில், இந்த தாவாவில் ஒரு கட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கேட்குற மாதிரி ஒருத்தன ஆட்கள் இல்லையேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம திருமறை குர்ஆன்ல காண முடியுது. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஓதக்கூடிய, தொழுகையிலும் கூட ஓதக்கூடிய சூறாத வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, முற்பகல் மீதும் ஒடுங்கிக் கொள்ளக்கூடிய இரவின் மீதும் சத்தியமாக உன்னுடைய இறைவன் உன்னை துன்பப்படுத்தவும் இல்லை, கைவிடவும் இல்லை. கைவிட்டல நினைச்சாங்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் கைவிட்டானோ அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாமா, வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. முதல்ல ஒரு மூமின்ட்ட என்ன உறுதியாக வரணும், மறு உலக வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது, சிறப்பானது என்ற உறுதி நம்பிக்கை நம்ம இடத்துல வரணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்றான், ஒருவேளை நீ பண்ற முயற்சியில ஆட்களே யாரும் வரல,
ஒருத்தரும் ஏத்துக்கிறவே இல்லை. இந்த முயற்சி நீ கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்த, உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏன் அப்படின்னா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, மறு உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லா, அல்லாஹ் நான்னா இந்த உலகத்திலும் உனக்கு வெற்றிகளை தருவான், கொடுத்தான். கொஞ்ச நாள்ல இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் சில ஆண்டுகளிலேயே ஒரு பெரிய அதிபதியாக, சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குறானே. அல்லாஹ் இத்தகைய வெற்றிகளை கொடுப்பான் என்று நாம உறுதியாக நம்ம சில நேரத்துக்கு கஷ்டமா தெரியும். நம்ம என்ன இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்படாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மென்டாலிட்டி, இந்த சிந்தனை பரவலா இப்ப சமுதாயத்தில் அப்படி லேசா விதைக்கப்படுகிறது. அதை மீடியாக்கள் சில நேரத்தில் எக்ஸாஜரேட் பண்ணினாலும் கூட, விமான நிலையத்தில் இந்த தங்கத்தை வந்து சில நேரத்தில் இந்த ஆள்றவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சி போகும். அதில் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், திடீர்னு பணவீக்கத்துக்கு காரணம் வந்து தங்கம் நிறைய ஃப்ரீயாக நாட்டுக்குள்ளே வர்றது. அப்போ தங்க இறக்குமதியை தடை செய்ய போகிறோம்னு சொல்லிடுவான். செய்ய போனோடனே என்ன இவன் யோசிப்பான், அவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருந்தவன் இதுதான் நல்ல டைம், நம்ம கடத்திக்கு போயிடுவோம்னு கொண்டு போயிடுவான். இவன் கட்டியாக அங்கே கொண்டு போய் இறங்குவான். கட்டியை கொண்டு போய் இறக்குற ஆட்கள் பூரா பாருங்கள், திருச்சி விமான நிலையத்தில் கோலாலம்பூர்லேருந்து 4.5 கிலோ தங்கம் கைது கொண்டு வந்ததாக இக்பால், ஒருத்தர், ஒரு 10 பேர் கைது, எல்லாம் மாலத்தை இருக்கலாம். காரணம் என்ன பலகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசிய சிறைச்சாலைகளில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ரிப்போர்ட்டு. சிறைச்சாலைகளில் போதைப் பொருள் கடத்தி கொண்டு போனதுக்காக ஏராளமான தமிழகத்தை சேர்ந்த நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தூக்கு தண்டனை கைதிகளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்தில் எவனுக்கு வெளியே தெரியாது. என்ன காரணம்? இதை கொண்டு போய் கொடுத்தாவது சீக்கிரமா பணக்காரன் ஆயிரும்னு நினைக்கிறான். இது வந்து இப்ப ஏற்படுத்த ஒரு வகையான நோய், வியாதி. என்ன நினைக்கிறான்? கஷ்டப்படாம இலகுவாக சீக்கிரமாக பணக்காரன் ஆயிரும், உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே. இந்த சிந்தனையினுடைய, இந்த எண்ணத்தினுடைய அதே வெளிப்பாடு மறுமை விஷயத்திலையும் தெரியுது. மறுமை காரியத்தில் என்ன நினைக்கிறான்? எல்லாத்தையும் ஆளனு, நரேந்திர மோடிலாம் நம்ம காலுக்கு கீழே கிடக்கணும், அவன்லாம் நம்ம தான் ஆட்சி செய்யணும், நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கணும், பவரில் இருக்கணும். கஷ்டப்படக்கூடாது. உலகத்தில் எந்த கஷ்டப்படாமல் அதில் நாங்கள் அனுபவிச்சிடணும். துனியாவுக்கே அப்படி ஏழாவது நம்ம தெளிவாக வழங்கி வச்சிருக்கிறோம்ல. கஷ்டப்படாமல் எல்லாம் செய்யணும்னு சொன்னால், மனைவி மக்களை விட்டுட்டு, தாய் தந்தையர்களை விட்டுட்டு, பிள்ளைகளெல்லாம் விட்டு நாட்டில் இந்தியாவில் இருந்து, நம்முடைய சொந்த ஊரில் இருந்து இங்கே வந்து எல்லாரும் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் தேவை இருக்கா? இதுக்கு என்ன வழங்கியிருக்கிறோம்? கஷ்டப்பட்டா தானே 4 காசு சம்பாதிக்கலாம் இப்படின்னு இதுக்கு வழங்கியிருக்கிறோம். தெளிவாக இதெல்லாம் சொல்கிறோம். கஷ்டப்பட்டா தானே பின்னால் ஏதாவது சேமிக்கலாம், பிற்காலத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டா தான் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு உலகத்துக்கு சம்பாதிப்பதிலே விளங்கி வைத்திருக்கிறோம். மறுமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுண்டா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, கஷ்டப்படாம ஷார்ட்கட்ல ரூட்ல 5 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தலில் போய் யாராவது எவனுக்காவது ஒருத்தனுக்கு ஓட்டு கேட்டு அவன் நம்மளை இன்னும் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே. இந்த இரவல் சிந்தனைக்கு காரணம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் ஊக்கப்படுத்து. அலம் நஸ்ரஹ் லக சத்ரக் வஅலனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கல லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக். கேட்கிறான், உன்னுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை உன்னிடமிருந்து இறக்கி வைக்கலையா? என்ன சுமை? ஒரு ஆளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ஓது, போய் எடுத்து சொல்லு, கும்ஃபு ஆந்திர், எந்திரிச்சு போய் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். அப்போ ஒரு ஆளாக போய் எங்கே சொல்றது? யார்கிட்ட சொல்றது? இந்த ஊரில் எவன் கேட்பான்? யார்கிட்ட முதல்ல சொல்றது? எப்படி சொல்றது? என்ன விஷயத்த சொல்றது? எவ்வளோ பெரிய பாரம், எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஒரே ஒரு மனிதர், அவங்களுக்கு தான் வந்திருக்கு செய்தி. எவ்வளோ பெரிய வேலை, பெரிய சுமை. அல்லாஹ் என்ன சொல்றான்? உன் மேல இருந்த அந்த சுமையை இறக்கி வச்சோம். போய் சொன்னாங்க. பிலால் வந்தாரு, அம்மார் வந்தாரு, யாசிர் வந்தாரு, அபூபக்கர் வந்தாரு, பெரிய கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப இனிமே இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்வதற்கு ஒரு குழு தயாராயிருச்சு. அப்ப சுமையை சுமந்துக்கிறது கூட ஆட்கள் இருந்தாங்களா? முதல்ல தெரியணுமே யாருன்னு. வரஃபஅனா லக திக்ரக், உன் புகழ உமக்காக உயர்த்தலையான்னு கேட்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன மக்காவில் அங்க இருக்கிற குறைஷியெல்லாம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த ஆட்கள்லாம் பெரிய வசதியான ஆட்க, நம்ம அடிக்கிற மாதிரி இங்கே இஸ்லாம் ஒரு நியமா இருக்கு, பயான் இருக்குண்டு பஸ் ஸ்டாண்டு ஃப்ளெக்ஸாக வச்சாங்க. இல்லை சமூக வலைதளங்களில் வந்து நீ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுன்னு விளம்பரம் பண்ணாங்களா? ஒரு பக்கம் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? குறைஷியலுக்கு மூளையை கராபாக்கினான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டால், ஆளை பிடிச்சி பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை செய்கிறாங்களாம். பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் ஆள் விட்டு சொல்லுவான், ஊரில் முகமதுன்ற ஒரு ஆள் இருக்காரு, பேசுறதெல்லாம் கேட்டுறாதீங்க, நம்ம பாரம்பரியத்தை, தெய்வங்களை, கடவுளை எல்லாம் தப்பா பேசுறாரு. எப்பவுமே மனுஷனுக்கு உள்ள நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், நான் போயிட்டு வர்றேன், இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துறாதுன்னு போனால் தான் திறந்து வைப்பான். நீங்கள் வாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டேன்னா அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்துருவான். இயல்பு மனுஷனுக்கு. அப்போ அல்லாஹ் இவங்க என்ன செய்யறான்? இவன் மூலையில் அல்லாஹ் போட்டு இவன் எல்லா ஊருக்கும் சொல்லி விடுறான், கேட்டுறாதீங்கன்னு. அப்படி என்னதான் சொல்றாருன்னு போய் கேட்டுருவோமே, அப்புறம் தான் வர்றாங்க எல்லாரும். அபூதர் அல் கிஃபார் இல்லாதான் வர்றாங்க. நிறைய இது மாதிரி வரலாறுல பார்த்தோம் சொன்னா, நிறைய பேர் இப்படி செய்தி கேள்விப்பட்டு நெகட்டிவா கேள்விப்பட்டு
போய் கேட்க வேண்டும் என்று வர்றாங்க. வல்ல என்ன சொல்றான், வர ஆனால் கதிக்கிறோம் புகழ உமக்கா உயர்த்தலையா. அப்ப அன்றைக்கு விளம்பரம் பண்ணணும்டா அல்லாஹ் எப்படி விளம்பரம் பண்ணியிருக்கான் பாருங்க. இன்னமா ஆல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமா ஆல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோடு தான் இலகு இருக்கிறது. கஷ்டப்படாம திருப்பி இதுதான் மெசேஜ், இந்த அத்தியாயத்தில் உள்ள மெசேஜே இதுதான். இன்னமா ஆல் உஸ்ரி யுஸ்ரா. நீங்க ஈஸியா இருக்கணும்டா, இலகுவா இருக்கணும்டா கஷ்டப்பட்டே ஆகணும். கஷ்டத்தோடு தான் இலகு இருக்கிறது. இது உலகத்துக்கு நமக்கு புரியுதுல, மறு உலகத்துக்கு நமக்கு புரியல. மறு உலக உழைப்பு, மறு உலக வாழ்க்கை, அதுல இந்த உலக வெற்றியும் இருக்கிறதுங்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்ம புரியல. நம்ம இதை இந்த உலகத்துல மேலோங்கி இருக்கின்ற அல்லாஹ் அதை பார்த்துக்குருவோம். அல்லாவே அப்படித்தானே சொல்றான், ஊல்லதி அரசல ரசூலஹு பில் ஹுதா வ தீனுல் ஹக் யுதிஹிரஹு அலா தீனி குல்லி வ கஃபா பில்லாஹி ஷஹீதா. அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். எதற்கு அனுப்பினான் என்று சொன்னால், இந்த கொள்கை மற்ற கொள்கைகள் எல்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. மேலோங்கி இருந்தது, இடையில சின்ன சறுக்கர்கள் இருக்கலாம், திருப்பி அல்லாஹ் அவனுடைய கொள்கையை மேலோங்க செய்வான். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்க வேண்டியதில்லை. நாம் அதற்கு என்ன செய்து கொண்டோம், நம்ம என்ன பாடுபட்டோம், என்ன கஷ்டப்பட்டோம், நமக்கு நம்ம மாற்றத்தை நாம் கொண்டு வராத வரை தான் அல்ல சொல்ல இன்னல்லாஹ லா யுகையிரு கௌமன் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுசிஹிம். எந்த சமுதாயமும் அவர்கள் தங்களுக்குள் மாறுதல் கொண்டு வராத வரை, தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்ப முதல் மாற்றம் எங்க இருந்து வரணும், இன்னும் நம்ம பாடுபட்டு இருக்கிறோம், என்ன உழைச்சிருக்கிறோம், என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம், தாவா பண்ணணுங்கிறதுக்காக என்ன செய்தோம், என்ன செய்திருக்கிறோம், நம்ம உழைப்பிலிருந்து என்ன போயிருக்கிறது, நம்முடைய செல்வத்திலிருந்து என்ன போயிருக்கிறது, என்ன பாடுபட்டு இருக்கோம், அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா பரவலாகவே என்ன சிந்தனை இருக்கிறது அப்படின்டா, போயிட்டானா இந்த விலைக்குண்டு முடிஞ்சு இனி சம்பாதிக்க மாட்டான், அது பண்ண மாட்டான், நாசமா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான சிந்தனை இன்றைக்கு பரப்பப்பட்டு வருவதை சிந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதற்கு உலகத்துக்கும் சம்பாதிக்கணும், உரைக்கணும், கொடுக்கணும், அதே நேரத்தில் உலகத்தில் நாமல் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இதா ஃபரஅத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். உன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா ஓய்வு நேரத்தில் முயற்சி செய். ஃபுல் டைம் வேலை வரணும் அவங்கள கூட சொல்லலை, உண்மையில் அவங்க ஃபுல் டைம் ஒர்க்கர், அல்லாஹ்வுடைய ஒர்க்கர்ல ஃபுல் டைம் ஒர்க்கர் தான். ஆனா எப்படி சொல்றான் அல்லாஹ், உன் வேலையெல்லாம் முடிஞ்சு ஓய்வு நேரம், கொஞ்சம் ஓய்வு நேரம் இருக்கும்ல, எல்லாருக்கும் யாருக்குமே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஓய்வு நேரம் இல்லாத ஆள் நேரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் பிஸி, நேரம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்? ஏராளமான நம்முடைய நேரங்கள் வீண் விரயமா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அதுக்கு எவ்வளோ நேரம் போகுது. இப்போ ஃபோனை வச்சு இப்படி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, எதையாவது பார்த்துக்கிட்டு, அதுக்கு எவ்வளோ நேரம் போகுது. அதான் இப்போ பொழுதுபோக்கே இப்படி பரட்டிக்கிட்டு அதில் எவ்வளோ ஏராளமான இப்போ வாழ்க்கையில் உள்ள பெரு நேரங்கள் அதில் தான் செலவழிக்கப்படுகிறது. கம்ப்யூட்டரில் உட்காந்து இந்த பேசலாம்னு கிடச்சிருச்சு, ஸ்கைப்பு அது மாதிரி உள்ள இதெல்லாம் கிடச்சிருச்சா, அவன் வாட்டுக்கு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பான். உண்மையில் வீட்டில் இருக்கும்போது பொண்டாட்டி எங்க இந்த கடைக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்கே ஏன்டா ஃபோனு ஓசியாக கிடைக்குது, அதனால இங்கே உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசுகிறான். பேசுங்க, பேச வேணான்னு சொல்லலை, ஊரில் இருந்தால் நேரடியாக என்ன பேசுவியோ அவ்வளோ நேரம் பேசிட்டு மிச்ச நேரத்தை பிரயோஜனமான எவ்வளோ வழிகளில் செலவு செய்யலாம்ல, மிச்ச நேரத்தை பிரயோஜனமான வழிகளில் பங்களிப்பு செய்யலாம். உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைண்டா, தாவாவை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்து இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரியுது, அதில் நீங்கள் என்ன பங்களிப்பு செஞ்சீங்க, அதற்காக என்ன பாடுபட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், இந்த போராட்டம் பண்ண போகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், குடும்பத்தையெல்லாம் போய் கலந்துக்கிற சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய வேகமும் துடிப்பும் இதுலையும் இருக்கணும், இன்னும் அதை விட தாண்டி இருக்கணும். அதை விட அதிகமாக இந்த வேலையில் நாம் பங்களிப்பு செஞ்சு தாவாவில் நம்முடைய உழைப்பை என்னமாவது உங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம். எல்லாரையும் கூட்டமைப்பாக சேர்றதுல அதான் நன்மை. உங்களுக்கு பல வகையான திறமைகள் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் எல்லாம் வேற வேற மாதிரி படைச்சிருக்கான். ஒருத்தருக்கு எழுத தெரியும், ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு தனியாக உட்கார்ந்தா பேச தெரியும், ஒருத்தருக்கு நல்ல செல்வத்தை நல்ல வேலையை கொடுத்துருப்பான், நல்ல செல்வம் இருக்கும் செய்ய தெரியும், ஒருத்தருக்கு கம்ப்யூட்டர் நல்லா இயக்க, இப்படித்தான் ஒரு ஜமாத்துங்கிறது ஒரு முழுமை பெறுகிறது. இப்படி எல்லாம் ஒருத்தரை ஒரு வகையில் ஆர்வம் உள்ளவராக திறமை உள்ளவராக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த திறமையை நாம இந்த பணிக்கு எப்படி கொடுக்க முடியும் என்பதனை யோசித்து ஒவ்வொருவரும் இதில் நாம பங்களிப்பு செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம திட்டம் போடுறோமா 20, 23, 27 அதையெல்லாம் விட முன்னால ஆச்சரியப்படத்தக்க வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாரி வழங்கிடுவோம். அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுக்கு அதுலேயும் நம்ம என்ன நினச்சிக்கிற கூடாது, அல்லாஹ்வுக்கு வாரி வழங்கிட்டோம், நிறையா கொடுத்துட்டோம், அப்படி நம்ம அதை செஞ்சுட்டோம். அல்லாஹ் கனி அன்துமுல் ஃபுக்கரா, அல்லாஹ் சீமா செல்வ செழிப்பு எல்லாத்தையும் நம்ம தர்றவன் வந்தேன். கஜானாக்கள் அவனுடைய கஜானா நிரம்பி வழிகிறதுல கொட்டுறதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அன்துமுல் ஃபுக்கரா, நீங்கள் தான் பிச்சைக்காரர்கள், நீங்கள் தான் ஏழைகள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை நாடி நிற்கக்கூடியவர்கள். வைந்தத்த வல்லோ, அவன் ஏவிய ஏவலிலிருந்து நீங்கள் புறக்கணித்து செல்வீர்கள் என்று சொன்னால் எஸ்தபுத்தில் கௌமன் கைரக்கும் சுபலாயம் தூள் அம்வாலும் அம்சாலுக்கும், நீங்கள் உங்களை போக்கிட்டு வேற சமுதாயத்தை கொண்டு வருவான், அவர்கள் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேற சமுதாயங்களை மாற்றி அமைத்திருக்கிறான். இப்போ நாம் இதில் விளங்கி கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு சமுதாய பணிகளுக்கு இதுகள்லாம் செய்யணும்.
இது நம்முடைய செயல்பாடுகளில், செயல் திட்டங்களில் இப்போ உள்ள சூழ்நிலையை சமாளிப்பதற்கான இடைக்கால செயல்பாடுகள். நிரந்தரமாக நாம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தலை நிமிர்வு தாவாவில் தான் இருக்கு. அதற்காகவும் நாம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஜனவரி 28 பெரிய கூட்டம், பெரிய மக்கள் தொகை, இதெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி போதையடைய செஞ்சு நம்முடைய நிரந்தர மீள்வுக்கான பணிகளிலிருந்து நம்மளை புறந்தள்ளிடக்கூடாது. இந்த விஷயத்தை யாபத்துக்கு வச்சுக்கிறணும். அதே மாதிரி இது மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து முடியும் போது அடுத்தாப்புல வழக்கமாக நம்மள்கிட்டே ஒரு கேள்வி வரும். என்ன அப்படின்டா, சரி போராட்டம் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய போராட்டம், லட்சக்கணக்கில் 25 லட்சத்துக்கு மேலே கூடியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அரசு தரப்புலேருந்து இப்போ என்னதான் சொல்கிறாங்களாம், என்னதான் விஷயமா, இப்போ என்ன தருவாங்களாமா, தரமாக்கட்டாங்களாமா? நியாயமான கேள்வி. கஷ்டப்பட்டுருக்குறோம், பாடுபட்டுருக்குறோம், உழைச்சிருக்கிறோம். நம்ம பெண்கள், வீட்டில் உள்ளவங்கள்லாம் சாதாரணமாக வெளியே போகாதவங்கலாம் அந்த போராட்டத்தில் போய் காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அங்கே பெரிய வெயிலில் நின்றுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன நன்மை, என்ன கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ அரசாங்கத்தை நம்ம முன்னர் சொன்ன மாதிரி ஆட்சியாளர்களை எதிர்த்து நாம் போராடக்கூடிய போராட்டங்கள்ல எல்லாம் உடனே கைக்கு மேல் பலன் கிடைத்து விடும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை இல்லை. 3.5% வாங்குறதுக்கு எவ்வளவு தொலை நீண்ட போராட்டம் நடத்தணும்? 3.5% வாங்கினதுக்கு 10% மத்தியில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதே இருக்குது. நம்ம உள்ளத்தில் தெளிவாக பதிய வச்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ உள்ள சூழ்நிலையை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாஜக ஆதரவு ஊடகங்கள் இருக்காங்கல்ல, சங்கு பரிவாரத்துக்கு சங்குதிர ஊடகங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம நன்மை செய்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் சங்கு தான் உதிக்கிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்ட்டாட்டா, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. என்ன, வர்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து தமிழ்நாட்டை யார் நிறைய சீட்டு வருவா அப்படின்னு சொல்லும்போது 4 மண்டலமாக பிரிச்சுருக்காங்க. 4 மண்டலத்துலேயும் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களாம். பெரிய ஜோக்கு என்ன அப்படின்னா, 4 மண்டலத்திலையுமே நிறைய மக்கள், 38-40% மக்கள் நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்றாங்க அப்படின்னு போடுறான். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு ஒத்த கட்சியா பெரிய கட்சி எதுன்னு கருத்து கேட்டோம், பாரதிய ஜனதா சொன்னாங்க. இதோட ஒரு பெரிய ஜோக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் சொல்றான். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மீடியாக்களை வச்சு என்னமும் சாதிக்கலாம்ங்கிறத அவங்க நல்லா விளங்கி வச்சிருக்காங்க. இந்த இப்போ நம்ம ஜெசீரா டிவின்னு ஒரு டிவி வச்சிருந்தாங்க ரொம்ப நாளா. 10 வருஷம் அரபோலையெல்லாம் முட்டாளாக்கணும், அவங்களுக்கு ஆதரவான டிவி மாதிரி. திடீர்னு தடமாறினான், திடீர்னு புரண்ட அன்னைக்கே முதல் தடவை டுனிஷியாவில் ஆட்சியை மாற்றிட்டான். அடுத்த நாள் வந்து எஜிப்தில் மாற்றிட்டாங்க. அடுத்த வருஷம் லிபியாவில் மாற்றிட்டான். ஒரு தினையார் தொலைக்காட்சியை வச்சு தான் உழவு செஞ்சான். நம்ப வச்சு மக்களை அவன் முதல்ல போடுறான். கெய்ரோவில் வந்து தஹ்ரீர் ஸ்கொயரில் மக்கள் லட்சக்கணக்கில் கூடி நிற்கிறாங்கண்டு. எங்கேயே உள்ள கட் பேஸ்ட்டை காப்பியை போட்டு அப்போ தான் மக்களை கொண்டு போய் சேர்க்குறான். யாருமே அங்கே இல்லையா உண்மையில். இப்படியெல்லாம் மீடியாக்களை வைத்து ஒரு ஆட்சியை உண்டாக்கலாம், மாற்றலாம்ங்கிற அளவுக்கு இப்போதைய காலம் உலகம் இருக்கிறது. அப்போ அப்படி பயன்படுத்துறதுனால இப்படி மீடியாவை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது செய்யலாம்ங்கிற முயற்சியில் அவன் எப்படி வருவான்? இப்போ வரும்போது உண்மை உடனுக்குடன், நடுநிலை தவறாத விருப்ப பார்வை இப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில விஷயங்களை நடுநிலைன்னு நம்ம எல்லாரையும் நம்ப வைப்பான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தேர்தல் எலெக்ஷன்லாம் வந்துருச்சுண்டா நாங்கள்லாம் முதல்ல போய் அப்போ வந்து முஸ்லீமாக இருந்தால் திமுகவில் இருக்கணும். அப்போ எல்லாரும் ஆட்கள்லாம் போகும்போது நாங்களும் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்போம் எல்லாத்தையும். அப்போ முதல்ல வந்து எம்ஜிஆர் உதயசூரியன் கூட்டத்தில் தானே இருந்தார். அப்புறம் தானே பிரிஞ்சு போய் ரெட்டையில அதுக்கு பிறகு தானே வந்துச்சு. அப்போ வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க அப்போ உள்ள ஆட்கள்லாம், ஏத்தா அந்த உதயசூரியன் வந்து எம்ஜிஆர் கட்சியா கருணாநிதி கட்சியா இப்படின்னு கேட்பாங்க. கருணாநிதி கட்சியா அதுக்கு நீங்கள் போடுங்க, அதுக்கு நாங்கள் போட மாட்டோம், ஜெயிக்காது, எம்ஜிஆர் கட்சி தான் ஜெயிக்கும், அதுக்கு தான் போடுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள்கிட்ட பரவலாக ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற சிந்தனை உண்டு. இந்த கட்சி ஜெயிக்குமா, எதுக்கு ஓட்டை போய் வேஸ்ட் ஆக, ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம். அந்த மக்களுடைய பலவீனத்தில் தான் இப்போ கேபிட்டலைஸ் பண்ணுறான். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போவே முன்னக்கூட்டிய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசு கருத்து கணிப்பு, அது இது மக்கள் நிறைய பேர் எதுக்கு விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஜெயிக்க இதுதான் போகுதுங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்திட்டா எல்லாரும் ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தான் இப்போது பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வந்து 3% வந்து மொத்தத்தில் முஸ்லீம்களை 5% இருக்கிறாங்க, 5.5% இருக்கிறாங்க. 7% இடஒதுக்கீடு கேட்டால் எப்படி கொடுக்கறது இப்படிங்கிற மாதிரி 7 சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் இன்னொரு பக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும் தான். ஆனால் வந்து இப்போ ஆல்ரெடியாக நம்ம கொடுத்த வகையில் இது ஒன்ற வகையில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு. இப்போ கொடுத்தோம்னா எதிர்கட்சிக்காரன்லாம் வந்து தேர்தலுக்காக சிறுபான்மையினர் வாக்களை வாங்குறதுக்காக சொல்லி பெரும்பான்மை எங்களுக்கு எதிராக திருப்பினாலும் திருப்பிடுவாங்க இப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில் இப்போ கதை ஓடிக்கிட்டு இருக்கு.
இப்படி வந்து மீடியாக்கள் ஒவ்வொருவரும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லைங்கிற மாதிரி. ஏன்னா கூட்டணி எப்படி தேய்கிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி கூட்டணி வந்துச்சுன்னா கண்டுக்கிறாம விட்டுருவோம். வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து நமக்கு இடஒதுக்கீடு அவங்க என்ன அரசியல் கணக்கு பார்த்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் யாரும் வெளிப்படையாக வாங்க நீங்கள் போராடினதெல்லாம் பார்த்துன்னா உங்கள் ஓட்டுகளை நாங்கள் இலக்க விரும்பல, இந்தாங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லவில்லை என்று சொன்னாலும் மீடியாக்கள் வாயிலாக இப்படி அரசல் புரசலான செய்திகளை ஆங்காங்கே கசிய விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் அப்போ இதெல்லாம் இப்படிலாம் செய்யலை, தரலை, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இப்படி கேள்வி வரும்ல. எப்படி நம்ம சப்போர்ட்டு ஜமாத் யாருக்கு சப்போர்ட் பண்ணு இப்படி நம்ம ஒரு கேள்வி வைப்போம். யாருக்கு சப்போர்ட்டு எதுக்கு சப்போர்ட்டு என்பதை தெளிவாக அச்சு பிசகாமல் இந்த தடவை வந்துக்கிட்டு சரியான முடிவு எடுக்கப்படும். இந்த தடவை வந்து நம்ம ஏமாற மாட்டோம் இனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம்னு போராட்டத்தில் கோஷம் போட்டோம்ல, அது போராட்டத்துக்காக போடப்பட்ட வெற்று கோஷம் ஒன்றும் இல்லை. அது உண்மையிலே நீ ஏமாற மாட்டோங்கிறத தீவிரமாக தெளிவாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம். அந்த முடிவை எடுக்கும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 23 தமிழ் ஜமாத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட இருக்கிறது. அதற்கு முன்னால் ஏறத்தாழ எல்லா தெளிவுகளும் கிடைச்சிடும். அதற்கு அந்த பொதுக்குழுவில் இடஒதுக்கீடு தர்றதிலிருந்து இன்னும் நழுவி எப்படியாவது நம்மளை ஏமாற்றலாம் நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பொதுக்குழு என்பது அதில் எடுக்கப்படக்கூடிய முடிவு என்பது ஏமாற்ற நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் பெரிய ஒரு மரண அடியா இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு எண்ணத்தில் நாம தெளிவா இருக்க வேண்டும். அப்ப அதனால ஆட்சியாளர்கள் வந்து இதை கவனித்து அவர்கள் கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக நம்ம இவ்வளவு உழைத்திருக்கிறோம். அல்லாஹ் வந்து அவருடைய உள்ளங்களை மாற்றி கொடுக்க வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்யுங்கள் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.